ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய குலத்தை காக்கும் கன்னி பூஜை வழிபாட்டை எளிமையான முறையில் செய்முறை விளக்கத்தோடு வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கன்னி பூஜை வழிபாடு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்கிற வழிபாடு தாங்க. நம்மளுடைய முன்னோர்களில் யாராவது சின்ன குழந்தைகள், கல்யாணமாகாத கன்னி பெண்கள், உடல் உபாதை காரணமாக நோய் அல்லது நீர்நிலைகள் அல்லது தீயில் மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துகிற விதமாகவும் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிற விதமாகவும் நம்ம இந்த கன்னி பூஜை வழிபாடை ஒரு வருடமும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன ஒரு முக்கியமான வழிபாடு. இந்த வழிபாட்டை சில குடும்பங்களில், சில ஊர்களில் பொங்கலுக்கு முதல் நாள், பொங்கலுக்கு அடுத்த நாள் வழிபாடு செய்வாங்க. இந்த ஆடி மாதம் இந்த கன்னி பூஜை வழிபாடு செய்கிறது அவ்வளோ சிறப்பு. பொதுவாகவே முன்னோர் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம சூரிய பகவானை முன்னிலைப்படுத்தியும் சூரிய பகவான் உதித்த பிறகு தான் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் செய்வோம். இதுவும் ஒரு முன்னோர்களுக்கான வழிபாடு அப்படின்றனால ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய சக்தி உச்சத்தில் இருக்கிற காரணத்தால் அன்றைய தினத்தில் இந்த கன்னி பூஜை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதிலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையே நம்ம இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு முடிக்கிறது அவ்வளோ நல்லது. இந்த வழிபாடை பொறுத்தவரையும் ஒரு வீட்டுகளிலையும் ஒரு ஊர்களிலையும் ஒரு முறைப்படி வழிபாடு செய்வாங்க. முதல் முறை என்ன அப்படின்னா அன்றைய தினத்தில் நம்ம கன்னியாகுமரி அம்மனை வழிபாடு செய்வாங்க. அடுத்தது முறை என்ன அப்படின்னா பால திரிபுர சுந்தரி அம்மனை வழிபாடு செய்வாங்க. சிலர் கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுற 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கூட்டுட்டு வீட்டில் அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி இதெல்லாம் காட்டிட்டு அவங்களையே அம்மனாக பாவித்து அந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாட்டை நம்ம வீடுகளிலேயும் எளிமையான முறையில் செய்யலாம். இப்போ வீட்டில் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே செய்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வீடுகளில் கன்னி மூலை அப்படின்னு சொல்லப்படுற தென்மேற்கு மூலையில் இந்த வழிபாட்டை செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு. இப்போ தென்மேற்கு மூலையில் வழிபாடு செய்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்ம பூஜை அறையிலையும் இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு சிலர் கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதாவது செங்கல் வச்சுப்பாங்க. செங்கலில் மஞ்சள் தடவி குங்கும போட்ட எல்லாம் வச்சு அந்த வழிபாடு செய்யலாம். அதிலும் 7 செங்கல், அதாவது சப்தமார்களை குறிக்கக்கூடிய சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள குறிக்கக்கூடிய விதமாக 7 செங்கல் வைத்தும் இந்த வழிபாடு செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செங்கல் வைத்தும் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம். இறந்தவர்களின் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். படம் இல்லாதவங்க அப்படின்றவங்க நான் இப்போ காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா மஞ்சள் ரவுண்டாக தடவி அதில் நான் எப்படி பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட குத்து விளக்கு இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அவங்கள முன்னோர்களை அம்பாலாக பாவிச்சு தான் நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்றனால திருவிளக்கில் அம்மன் குடி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறனால நான் திருவிளக்கு வச்சுருக்கேன். திருவிளக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண விளக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சியும் இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக வாசனை நிறைந்த மலர்களை நம்ம பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது. அதாவது குண்டு மல்லி, ஜாதி மல்லி, இந்த மாதிரி பன்னீர், ரோஸ் இதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. இது கன்னி பூஜை வழிபாடு அப்படின்றனால குழந்தைகளுக்கு விருப்பமான பொருட்களை நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். குறிப்பாக இந்த வழிபாட்டில் கண்டிப்பாக இனிப்பு பொருட்கள் வைக்கணும். சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இது மாதிரி செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க சாக்லேட், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சீப்பு, கண்மை, வளையல், பொட்டு, கண்ணாடி இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா பட்டு பாவாடை சட்டை, பட்டு பாவாடை தாவணி இந்த மாதிரி வச்சும் வழிபாடு செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு என்ன முடியுதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா 3 வாழை இலைகள் போட்டு ஒரு வாழை இலையில் நம்ம சாப்பாடு, சாதம், சாம்பார் இந்த மாதிரி வச்சு ஒரு வாழை இலை இனிப்பு பொருட்கள் எல்லாம் வைத்து ஒரு வாழை இலை குழந்தைகள் பயன்படுத்துகிற பொருட்கள் வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
இந்த பூஜையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த பூஜையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கற்பூர ஆரத்தியோ நெய் ஆரத்தியோ இந்த பூஜையில் நம்ம காட்டக்கூடாது. முழுக்க முழுக்க சாம்பிராணி தூபம், அப்படி இல்லைன்னா சாம்பிராணி ஏற்றுறது ரொம்ப நல்லது. வாசனையான சாம்பிராணியை பயன்படுத்துறது சிறப்பு. குறிப்பாக தசாங்கம் போன்ற பொருட்களை நம்ம ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாடை எல்லாருமே செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா இப்போது நம்மளுடைய முன்னோர்களுக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்றனால என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால் இந்த வழிபாடை எல்லாருமே வீடுகளில் செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில் காலை மற்றும் மதிய நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம். நான் சனிக்கிழமை அன்னைக்கு ஷார்ட்டில் அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, வாழை இலை போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மதிய நேரத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கன்னி பூஜை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது இந்த பூஜை செய்கிறதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. திருமணம் நடக்காதது, குழந்தை பிறக்காதது, இல்லை நீண்ட நெடுக்காலமாக பல நோயால் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வறுமையால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு, இது எல்லாத்துக்குமான தீர்வு இந்த கன்னி பூஜை வழிபாடு செய்கிறது மூலயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பூஜையை நம்ம பொங்கல் அப்பவும் இந்த ஆடி மாதம் அப்பவும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது இதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த 2 மாதங்கள் தான் செய்யணும்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம வீடுகளில் வெகு நாளாக திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடும். அது மட்டும் கிடையாது, நம்ம நோய்கள்லேருந்து வெளிவர முடியும், குழந்தை பேர் கிடைக்கும். முக்கியமான விஷயம், நம்ம குடும்பங்களில் நடக்கக்கூடிய துர்மரணங்கள், அகால மரணங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் இருக்க முடியும், மாங்கல்ய பலம் கூடும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த பலன் மட்டும் போவது இல்லாமல் வம்சமாக தலைமுறையாக நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்த வம்சங்களும் இந்த பூஜையோட பலனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இந்த பூஜையப்போ நம்ம முன்னோர்கள்ட்ட நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு காவல் தெய்வமாக நின்று எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு பக்கபலமாக நின்று எங்களை வழிநடத்தி எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனமாற வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு குடும்பம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெண் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய பெண்கள் நினச்சி நம்ம இந்த கன்னி பூஜை வழிபாடு செய்கிறது அவ்வளோ பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை தவறாமல் எல்லாரும் வீடுகளில் செய்யுங்க. இந்த பூஜையில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.